மீனராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? ஏமாற்றம், ஏமாந்து போய் ஏமாற்றம், இதைத்தான் காட்டுகிறது. வீண் விரயம், அடுத்தவர்களால் ஏமாறுவது என்றெல்லாம் காட்டுகிறது. நல்லபடியாக காட்டவில்லையா? ஆம், கொஞ்சம் நல்லபடியாகத்தான் காட்டவில்லை. அதற்காக சோர்ந்து விட வேண்டுமா? இல்லை, இப்போதுதான் வீறு கொண்டு எழ வேண்டும். ஏதேனும் ஒரு காரியம் கஷ்டம் என்று சொன்னால் விட்டு விட்டு போகக்கூடாது. மீண்டும் மீண்டும் செய்து அதை எளிதாக்கி கொள்ள வேண்டும். அதுதானே சிறப்பு. இப்பொழுது ஏமாற்றம், வீண் விரயம் என்று இருக்கிறது. எதன் மூலமாக, எப்படி என்று முதலில் ஆராய வேண்டும். மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தான். ஒருவருடைய கண் அசைவை பார்த்து அவருடைய கருத்தை சொல்லும் புத்திசாலிகள். இது எல்லோருக்கும் அமையாது. கண்டதை கற்பவன் பண்டிதன். மீனராசி அன்பர்கள் பண்டிதர்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரு இடத்தில் ஒரு சிறு குறை இருக்கத்தான் செய்யும். அப்படி இவர்களுக்கு இருப்பது என்ன? யாராவது பொய் சொன்னால், யாராவது சொன்னால் அந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் ஏமாற மாட்டார்கள். ஆனால் அழுது மிகவும் இரக்கமாக மனம் உருகுவது போல் பேசிவிட்டால் நம்பி விடுவார்கள். இது ஒரு வீக்னஸ், இவர்களுக்கு பலவீனம். இது எப்போதிருந்து? பிறப்பிலிருந்தே தொடர்கிறது. மீனராசி அன்பர்கள் புத்திசாலிகள். ஆனால் அழுது, அல்லல் பட்டு அழுது நடித்து இரக்கம் வரும் வரை நடித்தால், அதுபோல் வேஷம் போட்டு நடித்தால், அழுதால் நம்பி விடுவார்கள். அதுவும் பெண்கள் அழுது விட்டால் நம்பி விடுவார்கள். இதுதான் பெரும் பிரச்சனையே. அண்ணா, நான் இப்படி கஷ்டப்படுகிறேன்னா இப்படின்னு ஒரு பொய் சொன்னால் போதும், இறங்கி எது வேணாலும் செய்து விடுவார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் தப்பிக்கலாம். எனவே இந்த பெயர்ச்சியில் யாராவது மனம் உருக உங்களிடம் சொன்னால் உடனே இறக்கப்பட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் காட்டும் உங்கள் இரக்கம் உங்களை இறக்கிவிடக்கூடாது. இதில் கவனம்.